மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நாட்டுக்கு கடுமையான கஷ்டப்பட்டு அடி வாங்கி இதை வாங்கி அங்கேருந்து நான் வாரத்துக்காக நிறைய முயற்சி எடுத்து நான் அங்கேருந்து வந்தேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் கூடுதலான கோயிட்டில் நான் அடியாக்கினப்பட்டு கடுமையான கஷ்டப்பட்டு அங்கேருந்து எனக்கு வரக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கிறாருமாத்தான் என்னை அனுப்பினார். அதனால் நான் அங்கே வந்து எந்த சம்பளமோ எந்த இதோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. கூடுதலான அடியாக்கினப்பட்ட நான் உண்மையில இந்த உயிர் போகிற அளவில் கூட இருந்து நான் வந்த நான் ஏஜென்சி அந்த ஏஜென்சி மூலமா யாரும் போய் அவன்கிட்டே மாறாதீங்க, என்ன போல பொம்பளையிலே மாறாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இந்த ஏஜென்சி வந்து வாங்க உங்களை நல்லபடியாக அனுப்புறேன்னு சொல்லி நம்மளோட கஷ்டத்தை நம்ம சொல்லி உங்களோட கஷ்டம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினா அங்கே போய் பாருங்க. அந்த நாட்டுக்கு போகணுன்னு நம்மளோட இப்படி இங்கே எப்படி பேசுகிறாங்க அங்கே எப்படி பேசுகிறாண்டு அந்த நாட்டுக்கு போய் பாருங்க மக்களே. ஆனால் கடுமையான கஷ்டப்படணும், கடுமையான துன்புறுத்தல். அங்கே இருக்கிற ஏஜென்சி அங்கே இருக்கு, கோயிட்டில் இருக்குது. அந்த ஏஜென்சி வந்து என்னையே இவ்வளோ ஆய்க்கினப்படுத்தினவங்க, துன்புறுத்தினவங்க. வீட்டில் வேலை செஞ்ச நேரம் குடும்பப்படுத்தினா சொன்னேன் ஏஜென்சியில் கொண்டு விடுங்கன்னு சொல்லி என்னை கொண்டு விட்டாங்க. அந்த ஏஜென்சிக்கு போன நேரம் என்னை வச்சிருந்தாங்க, என்னை இருட்டறைக்குள்ள அடைச்சாங்க. என்னை இருட்டறைக்குள்ள அடைச்சி போட்டு எனக்கு ஹானி போட்டு சோறு தந்தாங்க. நான் வந்து சோறு சாப்பிடல, நஞ்சை போட்டு தந்த மாதிரி தந்தேன். என் காதுலேருந்து தோட்டை கலட்டி எடுத்தாங்க, என் மூக்கில் மூக்கு மினியை கலட்டி எடுத்தாங்க. என் சம்பளம் 2 வீட்டில் வேலை செஞ்சு சம்பளத்தை பறிச்சு எடுத்தாங்க. பறிச்சு எடுத்து போட்டு என்னை பிச்சைக்காரி மாதிரி தான் இல்லைங்காவுக்கு அனுப்பி வச்சேன். நான் ஏஜென்சி சொல்லித்தான் செஞ்சேன். ஏஜென்சிட்டு யாரும் போய் ஏமாறாதங்க, என்ன போல நம்ம புள்ள ஊட்டியில் நாம கஷ்டப்பட்டு நம்மளோட கஷ்டத்தில் நம்ம போகிறோம். அஞ்சரிக்கை ஏஜென்சி அந்த அளவுக்கு அனுப்புகிறான். நாங்கள் அனுப்பி இவ்வளோ குடும்பப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி நான் மட்டக்களப்பில் இருக்கிறேன், மனித உரிமை மையம் நிறுவனத்தில் வந்திருக்கிறேன். எனக்கு அவங்களால ஒரு தீர்வு கிடைக்குமென்று வந்திருக்கேன். போல மக்கள் ஒருத்தருமே மாறாதங்க.